மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். ஏன்னா உண்மை வலிக்கும். இது ஒன்னும் இல்லாத விஷயங்களுக்காக உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய வீடியோ கிடையாது. இதுல பாக்குற கேக்குற ஒவ்வொரு விஷயமும் நம்மள நாமே கண்ணாடியில பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி உங்களை நீங்களே கண்ணாடியில பார்க்கணும்னா கடைசி வரை இந்த வீடியோவை நிச்சயமா பாருங்க. இந்த 2026ல ஒரு சேஞ்ச் கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோ எதை பத்தினா, நாம எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா 2026க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். புது கேலண்டர், புது டைரி அண்ட் புது புது ரெசல்யூஷன் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா வருஷமும் தான் இந்த புத்தாண்டு தீர்மானங்களை நாம எடுக்கிறோம். ஜனவரியில தீயா எடுக்கிற இந்த ரெசல்யூஷன்ஸ் பிப்ரவரியில கொஞ்சம் அப்படி இப்படி புரளும், மார்ச்ல மறந்தே போயிடும். அப்ப எப்படிதான் இந்த ரெசல்யூஷன்ஸ் பிக்ஸ் பண்றது, இந்த 2026 சக்சஸ்ஃபுல்லா மாத்துறது, ட்ரிக்ஸ பார்க்கலாமா? இந்த புத்தாண்டு தீர்மானங்களை எப்படி எடுக்கலான்னு 3 ஸ்டெப்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்டெப் நம்பர் 1, முதல்ல யோசி. ஸ்டெப் நம்பர் 2, ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். ஸ்டெப் நம்பர் 3, ஆபரேஷன் டி. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டெப் நம்பர் 1, முதல்ல யோசி. அப்படி என்னத்தை தான் யோசிக்கணும்? நம்மளை பத்தி நாம யோசிக்கணும். நம்மால என்ன முடியும்னு யோசிக்கணும். ஆனா நம்மளோட ரெசல்யூஷன் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 1000ல சேலரி, நெக்ஸ்ட் இயர் கோடீஸ்வரன். இந்த வருஷம் ஆஃப்டர்நூன் 12 o'clock தான் எழும்புவாங்க. ஆனா நெக்ஸ்ட் இயர்ல ஏர்லி மார்னிங் 3 o'clock ஷார்ப்பா எழும்பிடுவாங்க. இந்த பாயிண்ட நான் திருவள்ளுவர் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை நீங்க ஒருத்தங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க அதுக்கு தகுதியானவங்களா, அது அவங்க சிறப்பா செய்து முடிப்பாங்களாங்கிறத ஆராய்ந்து, அப்படிப்பட்ட ஒருத்தன் கையில நீ உன்னோட வேலையை கொடுத்த அப்படின்னா அந்த வேலை செம்மையா முடியும்னு அவர் சொல்றாரு. அடுத்தவங்க கையில ஒரு வேலையை கொடுக்கறதுக்கே இவ்வளவு யோசிக்க சொல்லியிருக்காருன்னா, ஒரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுதியா, நம்ம அதை சிறப்பா செய்து முடிப்போமான்னு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த தீர்மானத்துக்கு வரணும். இப்ப நீங்க கேட்கலாம், ஏமா இதே திருவள்ளுவர் தானே சொல்லியிருக்காரு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு, அப்ப எங்களோட கோல் ஹையஸ்டா இருக்கிறதுல என்ன தப்புன்னு? தப்பே கிடையாது. ஏன்? நிச்சயமா உங்க கோல் ஹையஸ்டா இருக்கணும். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோலையும் நம்மளுடைய ரெசல்யூஷன்ஸையும் குழப்பிக்கிறோம். கோல்ங்கிறது நம்மளோட அச்சீவ்மெண்ட், அது நம்மளோட எண்ட் பாயிண்டா இருக்கணும். அது நிச்சயமா ஹையஸ்டா தான் இருக்கணும். நீங்க கோடீஸ்வரராக பிளான் பண்ணுங்க, ஒரு ஃபிட் பாடியாக பிளான் பண்ணுங்க, ஏன் நிலாவுக்கே போகணும்னு பிளான் பண்ணுங்க, தப்பே கிடையாது. பட் ரெசல்யூஷன்ங்கிறது அந்த கோலை அடைறதுக்காக நம்ம வைக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க. இந்த கோலையே நீங்க உங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்ல நிச்சயமா டிப்ரெஷன் தாங்க இருக்கும். இப்படி சொல்றேன் கேளுங்க. நீங்க இப்போ 10,000 சேலரி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. 2026ல உங்களோட கோல் என்னன்னா, நான் லேக்ஸ்ல சேலரி வாங்கணும். 1 lakh சேலரின்னு வச்சுப்போமே. அப்போ நீங்க இதை எப்படி பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, 1 lakh சேலரிங்கிறது உங்களோட கோல். பட் உங்களோட ரெசல்யூஷன் அது இல்ல. இந்த நியூ இயர்க்கு நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானம், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வந்து நான் அந்த லேக்ஸை ரீச் பண்ணுவேங்கிறதா. இந்த 10 15 ஆகுங்க. அந்த 15 ரீச் பண்ண உடனே ஜஸ்ட் செலிப்ரேட் இட். இந்த ஸ்டெப்ஸை செலிப்ரேட் பண்றதுதான் அந்த கோலை ரீச் பண்றதுக்கான மெயின் பாத். சிறு துளிதான் பெரு வெள்ளம்னு மறக்கவே செய்யாதீங்க. என்னதான் உங்க கோல் உயரத்துல பட்டமா பறந்தாலும் அதை அடையக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கயிறா உங்க கையில தான் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ குட்டி குட்டியா வைங்க. அப்பதான் அதை அடைஞ்ச திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும், உங்க கோலை நோக்கி ஓடக்கூடிய பலமும் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட், ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். இது ஒரு தமிழ் பழமொழிங்க. என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணுல உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். நீங்க எண்ணெயில குளிச்சிங்கிறதுனால டன் கணக்குல உங்க பாடியில ஒட்டாது. ரொம்ப நெகட்டிவான பழமொழியா தெரியுதுல்ல? இல்லவே இல்லைங்க. இது லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு பேலன்ஸ் தரக்கூடிய பழமொழி. எப்படின்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கண்ட்ரோல். நீங்க ஒரு விஷயத்த பல ஆங்கிள் ஆராய்ந்து தெளிவா ஸ்டெப் போகும்போது நம்மளோட ஒரு டிராபேக் என்ன தெரியுமா? எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைப்போம். அப்போ ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட கண்ட்ரோல்ல மீறி போயிட்டுனா டோட்டலி நம்ம பிரேக் ஆயிடுவோம். அடுத்து என்ன பண்றது, எப்படி தொடங்குறதுன்னு தெரியாம அழகழிச்சு போவோம். அந்த டைம்ல நம்மளோட சொல்யூஷன் இந்த பழமொழிங்க. என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டும். நம்மளோட வேலை என்ன? எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டுருவோம். அது எவ்வளவு ஒட்டுது ஒட்டல அத அளவு பார்த்துட்டு இருந்தா அடுத்த நாள் வேலைக்கு நம்மளால ஓட முடியாது. இப்ப தெரியுதா இந்த பழமொழி ரொம்ப பாசிட்டிவா? அடுத்த பாயிண்ட், இமேஜினேஷன்.
சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கவே செய்யாதுங்க. ஆனா நம்ம அதை பல ஆங்கிள் யோசிச்சு சிக்கலாக்கி பிரச்சனையாவே கொண்டு வந்துரும். இந்த டைம்ல இந்த பழமொழி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒற்றை மண்ணுதான் ஒட்டும். என்னதான் அது பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குன்னு அசால்ட்டா கடந்து போய்கிட்டே இருங்க. கவிக்கோ அவர்களுடைய ஒரு வரிகள் உண்டு. இடியாப்பத்தின் முன் அமர்ந்து அதன் சிக்கலை எப்படி அவிழ்ப்பது என்று சிந்திக்காதே. பல சிக்கல்கள் குழம்பி போய் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நின்று அதை அவுக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க கூடாது. அசால்ட்டா சாப்பிட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். மூணாவதா கம்பாரிசன். இந்த சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது சொல்லுவாங்கல்ல, அது இதுதாங்க. நீங்க பார்த்து பார்த்து கட்டுன வீட்டுல திருட வந்து எல்லாத்தையும் சுரண்டிட்டு போறான்னு சொன்னா அந்த திருடன் தான் இந்த கம்பாரிசன். எப்பவுமே நீங்க பிளான் பண்ணி பொறுமையா இன்ச் பை இன்ச் அவங்களோட கோலை நோக்கி நகர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஆனா எப்போ உங்க மைண்ட்ல நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அடுத்தவங்க லைஃபோட உங்களோட லைஃப, அதோட உங்களோட நிம்மதி போயிருங்க. அடுத்தவங்கள பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகலாம், அவங்களோட ஒர்க்கை பார்த்து நீங்க பல டெக்னிக்ஸ கத்துக்கலாம். ஆனா அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி எனக்கு இது இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாலே உங்களோட வேலைகள் தடைப்படும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க கோல்ஸ்லயும் ஸ்ட்ராங்கா இருக்க போறது கிடையாது, உங்களோட ரெசல்யூஷன்ஸும் அப்படியே பிரேக் ஆயிரும். இந்த கம்பாரிசன் ஒரு திருடனுக்கு சமம். இந்த திருடனை உள்ள வர விடாம ரொம்பவே கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. கண்ணதாசனோட வரிகள் இருக்கு. நமக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைந்து பார்த்து நிம்மதி நாடு. கடைசியா ஆபரேஷன் டி. டி ஃபார் டிசிப்ளின். இந்த தெளிவான பிளான்னா இனிஷியல் டேஸ்ல ரொம்ப சிறப்பா போகும். ஆனா நாட்கள் போக போக நம்மளோட டிசிப்ளின் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளோட சக்சஸும் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாக தான் செய்யும். சோ இந்த டிசிப்ளின்ங்கிறது எவ்ரி மந்த், எவ்ரி டே, எவ்ரி செகண்ட் நம்மளுக்குள்ள இருக்கணுங்க. நீங்க இந்த எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. தென் அதை மறக்காம டிசிப்ளினா அகைன் அண்ட் அகைன் கண்டிப்பா பண்ணுங்க. சொன்ன தீர்மானம் செய்தா வாழ்க்கை. செய்து காட்டலாம். தேங்க்யூ.